துலாம் ராசி. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். நிறையா அட்வொகேட்ஸு, சொந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, ஜுவல்லரி ஷாப்பு, ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு, ஷோரூம்ஸு, நிறையா பேங்கிங் சம்மந்தப்பட்டது, நிறையா அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் பார்க்கக்கூடியவங்க நீங்கள் தான். இந்த மாதம் உங்களுக்கு பொன்னான மாதம், யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதமும் கூட. 15 வருடம் வரைக்கும் கஷ்டங்கள் பட்ட ஜாதகத்துக்கு இந்த மாதம் விடிவு காலம்னு சொல்லலாம். பல ஆயிரங்களில் பொருளக்கூடிய தருணம் வரப்போகுது, பல லட்சங்களில் பொருளக்கூடிய தருணம்னு சொல்லலாம். கோடி சொல்ல வேண்டாம், லட்சங்கள், 50 லட்சம், ஒரு 90 லட்சத்தில் சம்பாதிக்கக்கூடிய தருணம் உண்டு. என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழில் உங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய மாதம் இதுதான். ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் அற்புதமான நிலைமையில் இருக்கார், ராகு பகவான் யோகத்தை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கார். ஆனால் ஆன்மீக வழிபாடை பிடிச்சிக்கணும். இவ்வளோ நாளாக இடையூறு துன்பத்தை அடைஞ்சிருந்தாலும் துலாம் ராசிக்காரருடைய மனைவிக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். உங்கள் கூடயே பிரயாணித்து வந்தாங்க, உங்களுடைய நஷ்டம் கஷ்டத்தில் பிரயாணித்து வந்தவங்களுக்கு நன்றி சொல்லணும். துலாம் ராசிக்கார பெண்களுக்கும் கணவனுக்கும் ஆவாதுன்னு கேட்குறது விதியும் கூட. நீங்களும் கொஞ்சம் பிரிஞ்சு தான் இருக்கக்கூடிய நேரம் உண்டு. இருந்தாலும் துலாம் ராசிக்கார பெண்களை மதிங்க. தீராத நோய்கள் தீர, பணப்பிரச்சனை தீர, குடும்ப பிரச்சனைகள் தீர, சர்ப்பசாபம், முன்னோர்கள் சாபம், செய்வினை தோஷம், செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், திருஷ்டி தோஷம், திருமண தடை, குழந்தை இல்லாமை, வியாபார தடை, தொழில் முடக்கம், அனைத்து பிரச்சனைகளும் தீர வாராகி இல்லத்தில் நடக்கும் மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வது சிறந்தது. கட்டணம் கிடையாது, அனுமதி இலவசம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளவும். மதிச்சு நடந்து போனீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. துலாம் ராசிக்காரங்களுக்கு யோகமான மாதம். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு யோகம், பலவிதமான ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு யோகம், நல்ல நேரம் நல்ல நாளும் கேட்டால் நல்ல மாதம்னா இந்த மாதம்தான். இருந்திருந்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பெண் மோகங்கள் ஏற்பட்டுட்டு போயிருக்கும், அதையே பின்தொடரக்கூடாது, விட்டுறணும். இப்படி தெளிவான அமைந்த தாம் மனைவி தாம் மக்களோட சந்தோஷமாக வாழ்ந்து வந்தா யோகம். ஆனால் துலாம் ராசிக்காரங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருக்கலாம், லா படிச்சிருக்கலாம், பல சட்ட மேதைகளாக இருக்கலாம், ஜட்ஜாக கூட ஆகக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு. ஒரு பதவி உயர்வு கிடைக்க போகுது, சம்பளம் அதிகமாக போகுது, ஏதோ ஒன்று உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகக்கூடிய மாதம் இந்த மாதம்தாங்க. நீங்கள் என்ன வேணால் ஆசைப்படுங்க, அந்த ஆசை நிறைவேறக்கூடிய மாதம் இந்த மாதம்தான். நீங்கள் தான் உங்கள் முன்னோர் வழிபாடை பண்ணணும், உங்கள் குலதெய்வ வழிபாடை பண்ணணும். தானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, ஆன்மீக சொற்பொழிவை ஆன்மீக ஞானத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உச்சநிலை உயர் பதவி, கலைத்துறையில் சாதாரணமாக இருக்கிறவங்க கூட உயர்ந்த பதவி அடையக்கூடிய தருணம் இந்த மாதம் அவங்களுக்கு உண்டு. துலாம் ராசிக்காரங்களுக்கு யோகமான மாதம் இந்த மாதம்தாங்க. போதும், நீங்கள் பட்ட கஷ்டம் துன்பம், நிறைய வனவாசங்கள், நிறைய இடையூறுகள், இன்னல்கள், பிரிவுகள், அவமானங்கள், அவப்பேறுகள் எல்லாம் சந்தித்தவங்க யாருன்னா துலாம் ராசிக்காரங்க தான். இந்த மாதம் பொன்னான மாதம். ஏதாவது வீட்டுக்கிட்ட ஏதாவது ஒரு கோயில் போங்க, இல்லைன்னா வடபழனி முருகன் கோவிலுக்கு வாங்க. ஏதாவது செவ்வாய்க்கிழமை சாயந்தரமாக வாங்க, இல்லைன்னா சனிக்கிழமை வாங்க. உங்கள் தேவைகள்லாம் பூர்த்தியாக போகுது, உங்கள் ஆசைகள் நிறைவேறக்கிறதுக்கு உண்டான சூட்சமமான கோவில் வடபழனி முருகன் கோவில். ஒரே ஒரு நெல்லிக்காய், 1 கிலோ நெல்லிக்காய் வாங்கிக்கிட்டு சாமியை பார்த்துட்டு பிரகாரம் சுற்றி வரவங்களுக்கு ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டிங்கனாவே நீங்கள் வந்த வினை முடிஞ்சு போச்சு, உங்கள் தேவைகள் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான அமைப்பை நீங்கள் பக்குவம் பண்ணிக்கணும். துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன்.
சிவாய நம. துலாம் ராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா வாக்குல சுத்தம் இருக்கும். இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி பேசினா அதே தான் 100 வாட்டி பேசுவாங்க. எந்த விதமான ஒரு மாற்று பேச்சுமே இந்த துலாம் ராசி என்பர்கள் கிட்ட இருக்காது. இதனாலேயே குடும்பத்துல அதிகப்படியாக ஒரு வெறுப்புகளை சம்பாதிப்பவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்களாக தான் இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய பேச்சுல ஒரு நளினம், ஒரு திறமை, அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது ஆர்ட்ல நிறைய, அதாவது டிராயிங்கோ சரி, அடுத்து பாத்தீங்கன்னா கலைகள்ல நிறைய ஆர்வங்கள் இருக்கும். சாப்பாட்டு விஷயத்த, அதாவது ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒண்ண கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. தன்னுடைய நேரத்துல வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒண்ணு புதுசா செய்யணும், ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வமும் அதிகமா இருக்கும். அந்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணி அடுத்தடுத்து அதுல இருந்து ஒரு புதுமையான விஷயங்களை படைச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த இன்னோவேட்டிவ் பவர்ன்றது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு அதிகமாக இருக்கும். என்ன இருந்து என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு மக்கு சாம்பிராணியா இருக்கேன். எங்க வீட்டுல இன்னைக்கு நான் மக்கு சாம்பிராணியா தான் இருக்கேன். என்னைய பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு முட்டாள்னா சொல்லுவாங்களே ஒழியா இவளுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது, இவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே குடும்பத்தவே நடத்த தெரியாது அப்படின்ற அளவுக்கு தான் அந்த குடும்பஸ்தானத்துல பாத்தீங்கன்னா இவங்களை ரொம்ப மட்டமாக தான் வச்சிருப்பாங்க. இவ்வளோ திறமைகள் இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களை எந்த அளவுக்கு மட்டப்படுத்தி பேசணுமோ அந்த அளவுக்கு இல்ட்ரீட் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த குடும்ப நபர்கள். இதை எல்லாத்தையுமே தாண்டி சமாளிச்சு ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனைகளை சமாளித்து வரக்கூடிய நம்ம துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அவன் எடுக்கிற முடிவு நம்ம துலாம் ராசி என்பர்களுக்கு தான் சாதகமாக இருக்க போகுது. அந்த அளவிற்கு சில முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஆகுவதற்கும் தொழில் ஸ்தானத்துல நல்ல வளர்ச்சிகள் ஏற்படுவதற்கும் இந்த அமைப்புகள் மிக அதிகமான ஒரு சாதகமான அமைப்புகளாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் நீங்க சும்மா சாதாரணமா போய் வேலைக்கு இன்டர்வியூக்கு போவீங்க, அங்க சூப்பரா உங்களுக்கு கொடுப்பாங்க. சில பேர் அசால்ட்டா வேலையை விட்டு இன்னொரு வேலையை ஈஸியா தேடக்கூடிய ஒரு நேரம். அந்த பிசினஸ்ல இருக்கக்கூடிய அந்த பண நெருக்கடிகளை ரொம்ப அசால்ட்டா தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. எப்படி மேடம் இது சாதகமாகும்? ஜூன் மாதம் வரைக்கும், மே மாதம் வரையும் நாங்க அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிறோம், நீங்க என்னமோ ரொம்ப அசால்ட்டா இந்த மாதிரி சொல்றீங்களே அப்படின்ற மாதிரியா இருக்குது இந்த துலாம் ராசி அன்பர்களின் மனநிலை. இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சுக்கிரன் 7ஆம் இடத்துல போயாச்சு. 7ஆம் இடத்துக்கு போயிட்டாரு சுக்கிரன். பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பண வரவுகள் வரணுமோ அது எல்லாத்தையும் கொடுக்க போறாரு. எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்பு இருக்கோ அங்க எல்லாத்தையும் உங்களை டர்ன் பண்ண போறாரு. வர வேண்டிய பண வரவுகள் எல்லாமே அந்த குரு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். குரு பாக்கியஸ்தானத்துல 9ஆம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? விசு மாதிரி தான், நம்ம தலைவர் விசு மாதிரி தான் பேசணும். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா? அந்த பாக்கியஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளை மிக எளிதாக சுலபமாக மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. மேடம் எனக்கு 9ஆம் இடத்துலயே குரு பகவான் இருக்கிறாரு, அப்படி இருந்தா எனக்கு எப்படி மேடம் இருக்கணும்? கவலையப்படாது, ஜம்முன்னு படுத்து தூங்குங்க, அதுவா எல்லாம் வரும், நீங்க ஜாலியா இருக்கலாம், நல்ல லைஃபா என்ஜாய் பண்ணலாம், எந்த ஒரு தொந்தரவுமே உங்களுக்கு இருக்காது. இந்த மாதிரி தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ரொம்ப விறுவிறுப்பான ஒரு மாதமாகவும் இருக்க போது. அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகள், உங்களுடைய குழந்தைகள் சாதித்து காட்டக்கூடிய ஒரு தருணம். என் பையனாச்சு, என்னுடைய பொண்ணாச்சு, இப்படி படிச்சிருக்கிறா, இப்படி மார்க் எடுத்துறா, இந்த காலேஜ்ல அவளுக்கு சீட் கிடைச்சிருக்கு, இந்த இடத்துல அவளுக்கு சீட் கிடைச்சிருக்கு அப்படின்னு மார்த்தட்டக்கூடிய ஒரு நேரம். என்னுடைய குழந்தைகளை பற்றி அந்த ஒரு பெருமையாக பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு டைம் தான் இந்த ஜூன் மாதம். இதற்காக தானே இந்த துலாம் ராசி என்பர்கள் ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா காத்துட்டு இருக்கிறீங்க. அந்த வருடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு காய்த்து பூ பூத்து காய்த்து கனிஞ்சிருக்கு. அந்த பழம் உங்க கையில விழுது. எவ்வளோ ஒரு
ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதம். நீங்க நினைச்சத சாதிச்சிட்டீங்க. உங்க குழந்தைகளை இங்கதான் படிக்க வைக்கணும்னு நினைச்சீங்க. கண்டிப்பா அதை சாதித்து நிற்கக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் திருமண உறவுகள்ல, திருமண பந்தத்துல ஒரு மகிழ்ச்சியா இருக்கு போது. அப்படியே என்ன சொல்றது, ஒரு லக்ஸுரி கார்ல தான் உங்களுக்கு வரவேற்பு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடம்பரமான ஒரு திருமணம், உங்களுடைய விருப்பப்படி அந்த திருமணம் அமைய போகுது. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. புதுசா திருமண முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு போன இடத்துல, அதாவது முதல் வரன் ஏதாவது பாக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துலயே உங்களுக்கு அந்த வரனை பிடிச்சிடும். ஒரு பொண்ணு பார்க்க போறீங்கன்னா பொண்ணை பிடிச்சிடும். ஒரு பையனை பார்த்து போட்டோ பாக்குறீங்க அப்படின்னா இந்த பையன் தான் நமக்கு சூட் ஆகுவாங்க அப்படின்ற மாதிரியாக அந்த வரன்கள் உடனே மனதை கவரக்கூடிய ஒரு வரன்களாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும். இதனால பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல சட்டு சட்டுன்னு உங்களுக்கு எல்லாமே அடுத்தடுத்த விஷயங்கள், அடுத்தடுத்த ஒரு ப்ராசஸ் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் அதிகப்படியாக சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு டைம். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும். ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா வெக்கேஷன் எல்லாம் முடிஞ்சிடும். ஆனாலும் இப்பதான் இந்த துலாம் ராசி என்பர்கள் எங்கேயாவது லீவ் போட்டு எங்கேயாவது ஒரு 10 நாள் போகணும்பா, என்னால அப்படியே மென்டல் டென்ஷன் தாங்க முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரெஷரைஸ்டா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குடும்பத்தோட சில நேரங்களை செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. ஜூன் மாதத்துல ஒரு 10 நாள் கண்டிப்பா உங்க குடும்பத்தோட ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாக செலவு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பணம் காசு எவ்வளவோ செலவாகுது, என்னுடைய மன நிம்மதிக்காக நான் செலவு செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரியாக சில விஷயங்களை நீங்களே முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த காலகட்டம். துலாம் ராசி என்பர்களுக்கு ஒரு திசாபுத்தியே ஒரு மோசமான நிலையில இருக்கு. ஏதோ ஒரு சனி திசையோ, ராகு திசையோ, கேது திசையோ, செவ்வாய் திசையோ, இந்த மாதிரியான பாவ கிரகங்களின் திசாபுத்திகள் நடக்குது அப்படின்ற பட்சத்துல இந்த துலாம் ராசி என்பர்கள் உங்களுடைய பணத்தை கொஞ்சம் சேர்க்கறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். யார்கிட்டையும் போய் கடன் கொடுத்துடக்கூடாது. யார்கிட்டையும் போய் நீங்களும் கடன் வாங்கக்கூடாது. வாங்கினீங்கன்னா அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இந்த மாதத்துல அமைப்புகள் இருக்கு. அதனால கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கறதோ ரொம்ப என்டர்டைன் பண்ணாதீங்க இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த ஜூன் மாதத்துல. வெளிநாடு போகிறவங்க, வெளிநாட்டுல அங்க செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்குண்டான முயற்சிகள், அதற்குண்டான டாக்குமெண்ட் ப்ராசஸ் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க தாராளமா பண்ணலாம். ஏன்னா உங்களுடைய 12ஆம் வீட்டு அதிபதி ஆகப்பட்ட அந்த புதன் ஆகப்பட்டவர் மாதத்தின் இறுதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்திற்கு வர்றார். 10ஆம் இடத்திற்கு வரும்போது கண்டிப்பாக அந்த டாக்குமெண்டேஷன் கிளியரன்ஸ் எல்லாமே இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு மிக சுலபமாக நடைபெறக்கூடிய ஒரு நேரம். H1B விசா கிடைச்சிருக்கு, எங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு எல்லாம் அங்க வேலைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த ஜூன் மாதம் இருக்க போகுது. குழந்தைகளினுடைய வளர்ச்சியில அபரிமிதமான வளர்ச்சிகள், அவர்களினுடைய கல்வியில நல்ல ஒரு சிறந்த கல்விகள், இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை பார்க்கணும், அடுத்து சுய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. நான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கிடையாது, போன் ஆன்லைன் கன்சல்ட் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கிடையாது, ஆன்லைன் போன் கன்சல்டேஷன், வீடியோ கால் கன்சல்டேஷனும் இருக்கு. உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்றவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க அந்த விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம். ஜூன் மாதம் என்னுடைய ராசி துலா ராசி, லக்னம், லக்னாதிபதி நின்ற இடம், இப்படி பல கோணத்திலிருந்து இந்த துளாராசி நேயர்கள் எதிர்பார்க்கும் பொழுது அவருடைய சுற்றுப்புற சூழல் அனைத்துமே தன்னால் ஆகாத நிலையில் இருப்பார்கள். இவர்களுக்கு எதிர் விசையில் உள்ளவர்களுடைய கருணையாலும் அவர்களுடைய தயவாலும் தான் இவர்கள் நிர்பந்தத்துக்குள்ளே இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் இவர்கள் தன்மானத்தை இழக்காதவர்கள்.
தான் என்ற பிடிவாதத்தை விடமாட்டாங்க. இந்த தான் என்ற பிடிவாதத்தை விடணும், தன்மான சூழ்நிலையும் சில நேரங்களுக்கு தக்கவாறு மாற்றியும் செயல்பட வேண்டிய சூழ்நிலை வரும். ஏனென்றால் இவர்களுடைய தன்னக்குள் இருக்கின்ற சத்திய தர்ம நெறிமுறை ஒழுக்கம் பண்பாடு இவர்கள் நிறைந்தவர்களாக இருந்தாலும் கூட இவர்களுக்கு எதிர்விசையான வார்த்தைகளாலும் செயல்களாலும் சொற்களாலும் தான் உங்களுக்கு பாதிப்பு வரும். அதில் நின்று போராடக்கூடிய தன்மை வாய்ந்த இவர்களுக்கு இந்த சனி பயிற்சியும் இந்த ராகு பயிற்சியும் நிறைய சோதனைகளை கொடுக்கும். என்னங்க என் வாழ்க்கை ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் ஒரே சோதனையாக இருக்குது, அதுக்கு விமோச்சனமாக கிடையாதா என்றால் உண்டு. அதுக்கு விமோச்சனம் இந்த பிரபஞ்சத்திலேருந்து நீங்கள் தூரத்துக்கு போகணும். எது மாதிரி தூரத்துக்கு போகணுன்னா, தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி தெரிவதும் காதில் கேட்பதும் கண்ணால் பார்க்கக்கூடாது, காதால் கேட்கக்கூடாது. அப்படியே பார்த்தாலும் கேட்டாலும் அதை விவரிக்கக்கூடாது. பிறர் குற்றங்கள் பார்க்கக்கூடாது. இதிலிருந்து உங்களை மாற்றுவதற்கான சரியான முயற்சியை நீங்கள் எடுத்தால் இந்த பிரபஞ்சம் உங்களை அனுசரித்து எடுத்து போகும். ஏங்க இயற்கையே இப்படி தானே இருக்குது, இப்படி தானே செய்யணும். ஆமாம், பாடம் நடத்துவோம், வழிமுறைகள் சொல்லுவோம், எல்லாம் நடத்துகிறோம். ஆனால் அதே அவனா கற்றுக்கிட்டதுலேயே இருக்கக்கூடாது. அந்தாண்ட வார்த்தைகளை முன்ன பின்ன போட்டு எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி வாழணுன்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்கள் போய் ஆகணும். அங்கேயே அடிப்படைக்குள்ளேயே நிற்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு பிரச்சனை. உங்களுக்கு 7 குடையவனும் 2 குடையவனும் தானே செவ்வாவுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால, இதில் ஆரம்பமுனையும் செவ்வாவோட ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால எல்லாமே எதாச்சியாக உங்களால் இருக்க முடியாது. ராகுவும் நடுவில் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் நிம்மதியாக தூங்க முடியாதுங்க. முதல்ல உங்களோட அறிவு சாதாரண விஷயம் இல்லைங்க. சும்மா தூங்கினா கூட வெகு தூரத்தில் உள்ள விஷயங்கள்லாம் உங்களுக்கு தானாக வந்து பதிவாயிடும். நீங்கள் கேட்கலன்னாலும் நாளைய சம்பவம் முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவதனால் நீங்கள் கேட்டே தீருவீர்கள். கேட்பதே ஒரு பெரிய குற்றம்னு சொல்லிவிடுவாங்க. அந்த குற்றத்தை சொல்லுவதற்கு அருகதை இல்லாதவர்கள் சொல்லும்பொழுது தான் உங்களுக்கு கோபம் இன்னும் அதிகமாகும். சம்பந்தமே இல்லாதவங்க ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இதனால் மனோநிலையும் உடல்நிலையும் பாதிக்கப்படும். இப்பொழுது இந்த ஜூன் மாதத்தை பொறுத்தவரையும் நீங்கள் உங்களை புரிந்து கொண்டு வாழ்வதற்கான கவனத்தில் நீங்கள் இருக்கணும். உங்களுக்கு பிரச்சனை என்பது நில சம்பந்தமான பிரச்சனையும் வீட்டு சம்பந்தமான பிரச்சனையும் உங்களுடைய அமைதி இல்லாத நிலையில் நீங்கள் இருக்க வேண்டியிருக்கும். படுத்த நிம்மதியை தூக்கம் வராது. செஞ்ச சாப்பாடை சரியான முறையில் சாப்பிட முடியாது. மற்றவர்கள் நமக்கு தேவையற்றவர்களால் மன உளைச்சலும் பிரச்சனையும் வந்துகிட்டே இருக்கும். தன்னை சார்ந்தவர்கள் கணவனோ மனைவியோ ஒருவருக்கொருவரும் பிரச்சனை வரும். ஏன்னு கேட்டால் இருவருமே நியாயத்தை பேசுவதால் யார் நியாயத்தை எப்படி கேட்பதுன்னு தெரியாமல் ஸ்தம்பிச்சு போகிற நிலைமையில் இவ்வளோ நாள் இந்த துளாராசினியர்கள் வாழ்ந்தாங்க. இப்போ வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் சிறு கருணை அதில் அது என்ன செய்யணாக்க ஒரு ரிலாக்ஸை தரும். உடலை பாதுகாத்தா பொருளாதாரத்துக்கு பாதிப்பு வரும், பொருளாதாரத்தை கொடுத்தா உடலுக்கு பாதிப்பு வரும். ஆகையினால் அமைதி கெடாத அளவிற்கு மிக பக்குவமாக இது அவரவர்கள் ஜாதகத்தை பொறுத்தும் அவருடைய பிறப்பு ஜாதகத்தினுடைய தன்மையை பொறுத்தும் கூடவோ குறையவோ செய்யும். இருப்பினும் துளாராசி நேயர்கள் அமைதியை தேடி இவர்கள் அலைந்து பயனில்லை. அமைதி என்பது நமக்குள்ளே இருக்குது. நம்மளே நாம் உணர்ந்தால் மட்டும்தான் அந்த அமைதிக்கு போகணும். ஆனால் உங்களுக்கு நடக்கும் சம்பவங்கள் எல்லாமே ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு போகிற சம்பவமாக இருக்காது. அந்த சூழ்நிலையை நீங்கள் உடனுக்குடன் நியாயம் கேட்டு செயல்படுத்த முடியாது. காரணம், உங்களுடைய 6ஆம் இடத்தில் இருக்கிற இந்த சனி பகவான் என்ன செய்வார்னா 4க்கு 5 கூடயும் 6க்கு போயிருக்காருன்னா இதுவரையும் கம்முன்னு இருந்தால் கூட இப்போ இன்னும் தூண்டுமே தவிர குறையாது. அந்த தூண்டுதலில் குருவின் சாரத்திலிருந்து செய்கிறதுனால என்ன பண்ணுவோன்னு, இந்த ராகு வேறு அங்கே வராரு, சனி வேறு அந்த பக்கம் போகிறாரு, இப்படியெல்லாம் செய்யும்பொழுது அந்த குரு 5ஆம் பார்வையாக பார்க்குது. பொறுமை 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 சமாதானம் சாந்த மாதிரி இந்த வார்த்தைகளால் தான் உங்களை சாந்தப்படுத்த முடியுமே தவிர நீங்கள் நியாயத்தின் பக்கம் போகாதீர்கள். அநியாயங்கள் நடக்கும், அதை நீங்கள் கேட்காதீங்க.
உங்களோட அடுப்பில் வைக்கிற சாப்பாடு கூட காலம் நீங்கள் கவனிக்காத விட்டிங்கன்னா அதுவே பாதிப்புக்கு ஆளாகும். இப்படிப்பட்ட குடும்ப சூழலும் மனதும் உடலும் பாதிக்கப்படுவதனால் இந்த ஜூன் மாதத்தில் இந்த துளாராசி நேயர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி.